எனக்கு பிடிக்கும். ஹாய் ஸோ ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் அவங்க அதை என்ன பார்க்க போகிற சீரிஸ் டைம் என்ன சீக்கிரம் ஃபர்ஸ்ட் 8th எபிசோட், அதாவது லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸை நான் சொல்லிட்டு இருக்கேன். வாங்க ஸ்டேட்டக் அதுக்குள்ள போயிடலாம். ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ரெண்டாவது டைம் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் லடாக்கு என்னவோ ஃபர்ஸ்ட் டைம் ஈஸியாக பண்ணிட்டா, செகண்ட் டைம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பஸ்ஸில் அடிக்கிட்டு இருந்தான். அது ஏன்னா அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு வந்திருக்காங்க. அதான் அவங்க அம்மாவே நினச்சிட்டு ரொம்ப சோகமாக இருந்துட்டு. அப்போ டாக்டர் நீங்கள் ஓகேவான்னு கேட்டுக்கிட்டு அவங்க போய் ஹக் பண்ணேன். அவங்க ஏன் இதை தப்பாக தெரியுதான்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த உலகத்திலே நம்மளால் மறைக்க முடியாதது என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாங்களா. அப்போ நான் அவங்க கிட்ட மனுஷங்களோட உணர்வு தான், இந்த உணர்வுகளை நம்மளால் மறைக்கவே முடியாது டாக், அது ஏதாவது ஒரு வழியில் வெளிப்பட்டுரும், நம்மளால உணர்வுகளை மறைச்சே வைக்க முடியாதுன்னு சொன்னேன். அப்போ அவ என்னைய பார்த்துட்டு இருந்தாளா. அப்போ நான் கைக்கு ஒரு முத்து கொடுத்துட்டு நீங்க உங்க அம்மா கிட்ட ஒரு ரீகன்சல் பண்றீங்களான்னு கேட்டேன். அதுக்குலடா இந்த லைஃப்ல இது வரைக்கும் நான் உங்களுக்கு பண்ணல, அது போதும், இப்பல இருந்து எனக்காக பண்ண போறேன், எனக்காக வாழ போறேன், இதைத்தான் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா. அதுக்கு நான் உங்ககிட்ட இதுதான் அவங்களோட முடிவுனா உங்களோட முடிவை மதிச்சு எப்பவுமே நான் அவங்க பக்கம் நிற்பேன்னு சொன்னேன். அவ்வளோ என்னை பாசமா பார்த்துட்டு இருந்தா. அப்ப நான் கடத்தை பிடிச்சி பசிக்குதா அவங்களுக்கு தான் எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்டு அங்கிருந்து போகக்கூடாதுன்னா அவன் நோன்னு சொல்லி அவன் மடிவில் நான் உட்கார வச்சா. இரு எங்க போறேன்னு கேட்டா, இல்லை நீ சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரேன்னு சொன்னேன். என்னோட பசிக்கல போகாதன்னு சொல்லி என்னை டைட்டா உட்கார வச்சா. அதே சேம் டைம் ஹலோன்னு சொல்லிக்கிட்டே சுசி அங்க வந்தாங்க. கேள்விப்பட்டா இங்க ஏதோ புதுமண தம்பதியர்கள் இருக்காங்களாமே, நானும் அவங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு லடாவோ எங்களுக்குன்னு மேரேஜ் ஆகல, ஆனா கூடிய சீக்கிரத்துல ஆயிடும்னு சொன்னா. அப்போ நான் லடாவை கிஸ் பண்ணேன். அப்ப சுசி மூக்கு பத்திக்கிட்டு ஐயோ இந்த காத்துல வர காதோல் வாசனை தாங்க முடியலப்பா, ஸ்மெல் ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொல்லி மூக்கு பத்தி எங்களை டீஸ் பண்ணாங்க. அப்புறம் அவங்க உங்களுக்கு ஃபுட்டு நிறைய வாங்கிட்டு வந்துருக்குன்னு சொன்னா. அப்போ ஓ நிறைய வாங்கிட்டு வந்துருக்கீங்களான்னு கேட்டு நானும் லடாமடியிலேருந்து எழுந்தேன். அதுக்கு சுசியோ நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ட்ரீட்டு அப்படின்னு சொன்னாங்களா. நானும் எழுந்து போக போனேன். அவன் மறுபடியுமே என்னை உட்கார வச்சல. அதுக்கு நான் கிட்ட என்னை போக விடுடின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் போனேன். அப்போ அவளுக்கு ஃபோன் வந்துச்சு. அவள் ஃபோனை பார்த்துட்டு அப்பா அண்ணா, நானும் அவளை பார்த்தேன். சொல்லுங்கப்பான்னு ஸ்டார்ட் பண்ணவ. அதுக்கப்புறம் எதுவுமே பேசல, அமைதியாக ஆயிட்டா. நானே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனேன். அங்கே அவங்க அம்மா ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்பா லடா கிட்ட அவங்க அம்மாவோட ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுறதுல ஏதோ மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கணும், இது ரொம்ப சிவியரான ப்ராப்ளம்னோ அவங்க அப்பாவுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லடாவோ அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அவங்க அம்மா ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுறது ரொம்ப கஷ்டப்படுது, இது ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர் கண்டிஷனில் இருக்குன்னு சொன்னாங்க. அது கேட்டு அவ அம்மாவுக்கு இவ்வளோ உடம்பு சரியில்லைன்னு ஏன் நீங்கள் முன்கூட்டியே என்கிட்ட சொல்லன்னு கேட்டா. ஒருவேளை அவ நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம், உனக்கே தெரியும்ல அவளை பற்றி. அதாவது அவள் வீட்டில் ஒரு ஜந்துக்கள் இருக்கும் பாரு, நான் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது ஒரு ஜந்து போல. நைட்டாக ஜோரம் போய் காட்ட மாட்டாங்க, அது ஒரு வைரல் ஃபீவர் ஆகி பெட்டில் அட்மிட் ஆகி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போகணும் மட்டும் இல்லாமல் நம்மளையும் சேர்த்து பயமுறுத்தி நம்மளும் பக்கத்துலேயே அட்மிட் ஆகிற அளவுக்கு பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி தான் இது ஒரு அம்மா போல. சரி மைண்டஸ் நினச்சிட்டு வேகமாக பேசிட்டா அங்கே கதைக்குள்ள போயிடலாம். நர்ஸ் கிட்ட ரிப்போர்ட் வாங்கி பார்த்துட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அவள் ஃபீல் பண்ணது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அங்கே இருந்து தனியாக போய் உட்கார போனேன். அப்போ சுசியோ என் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருந்தாங்க. சுசி கிட்ட சுசி எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுதுன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க நீயே எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு கேட்டாங்க. நீயே எவ்வளோ கஷ்டப்படுற, நீ ஒன்றும் அவங்க அம்மாவை எதுவும் பண்ணிடலையே, அப்படியே அப்படி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் அவங்க கிட்ட நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படிலாம் நடக்குது, வராமலே இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது இல்லை, இப்படி ஒரு சுச்சுவேஷன் உருவாகிறதுக்கு நான் தானே ஒரு காரணம் அப்படின்னு நான் சுசி கிட்ட சொன்னேன்னா. அதுக்கு சுசி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஓவரா திங்க் பண்ணாத, நீ நினைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ மோசமான ப்ராப்ளம் இல்லை, மற்றவங்களுக்கு உடம்பு சரியில்லாது போகிறத உன்னால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது, ஸ்டாப் பண்ணவும் முடியாது. பட் இப்போ டாக்டர் ஃபலடாவுக்கு நீ ரொம்ப தேவைப்படுற, இப்போ நீ ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய நேரம், ப்ளீஸ் அவளுக்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருன்னு சொன்னாங்க. நானும் ஊன் தலையாட்டிட்டு சுசியோட ஷோல்டர் சாஞ்சேன். அதுக்கப்புறம் நான் லடாவை பார்க்க போனேன். லடாவோ வெளியில் நின்றுட்டு இருந்தா. டாக்டர்னு கூப்பிட்டுக்கிட்டே அவள் கையை இறுக்கி பிடிச்சேன். அப்போ நர்ஸ் அங்கே வந்து டாக்டர் உங்கள் அப்பா அவங்கள கூப்பிட்டாருன்னு சொல்லி அவளை எங்கேயும் கூப்பிட்டு போனாங்க. அங்கே அவங்க அப்பா இன்னொரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தா. உள்ள அந்த லடா கிட்ட டாக்டர் என்ன சொல்றாரோ அதை கவனமா கேளுன்னு சொன்னாங்க. அவளோ பக்கத்துல உட்காந்து டாக்டர் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சா. இந்த ஆப்ரேஷன் ரொம்ப டிஃபிகல்ட், பட் அவங்களோட விஜுவல் சைன் இன்னும் ஸ்டேபிளா தான் இருக்கு, அவங்களோட ஓன் பிளட்டை கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க,
இப்படி மட்டும் நடந்தது. அவங்களால திரும்ப எஞ்சிருக்கவே முடியாது. அதாவது அவங்களால ரெக்கவர் ஆகவே முடியாதுன்னு சொன்னாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஆப்ரேஷன் ரொம்ப டிஃபிகல்ட் தான். வேலை அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களால சுயநினைவுக்கு வர முடியலன்னா கிளவி அவ்வளவுதான். தாய்க்கேடு வேலை திரும்ப அந்த உலகத்தையே பார்க்க முடியாத லெவலுக்கு சொல்லிட்டாங்க. நமக்கு கேட்கறது ஜாலியா இருந்தாலும் லடாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா அது அம்மா இல்லையா. நம்ம எவ்வளவுதான் பெரிய ஸ்ட்ராங்கான பீப்புளா இருந்தாலும் அம்மான்னு வரும்போது நம்ம எல்லாம் உடஞ்சு போயிடுவோம். அதே மாதிரிதான் லடாவை உடஞ்சி போய் அழ ஆரம்பிச்சா. டாக்டர் அதோட முடிக்கல போல. இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அதிர்ச்சிகரமான ஏதோ ஒரு விஷயத்த அவங்க கேட்டாங்கன்னா அவனோட நிலைமை இன்னுமே ரொம்ப மோசமாயிடுன்னு சொன்னாரு. ஒரு பக்கம் அவங்க அம்மா, இன்னொரு பக்கம் நான் ஏதாவது சூஸ் பண்றதுன்னு தெரியாம குழம்பு போய் உட்காந்துட்டு பயங்கரமா கலங்கி அழ ஆரம்பிச்சா. அப்ப நான் அவ பக்கத்துல போய் உட்காந்து அவ கண்ணீரை தொடச்சிட்டு அவ கையை டைட்டா பிடிச்சி, நான் இருக்க, எதுக்கு கவலைப்படாத, எப்பவும் எப்பவும் நான் கூட தான் இருப்பேன்ற மாதிரி நான் அவளை பார்த்தேன். அவளோ என் சொல்ற சாஞ்சா, என் தோல்ல சாஞ்சு அவ மனசுக்குள்ள இருந்த கவலை எல்லாத்தையும் கண்ணீரா வெளிப்படுத்திட்டு இருந்தா. அதுக்கப்புறம் முழு நேரமும் அவ அவங்க அம்மா கூடவே இருந்தா. அவங்க அம்மா பாத்துக்கிறதுலே குறியாவே இருந்தா. ஏமா இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? நீங்க ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கீங்கம்மா. யூஸ்வலா நீங்க இவ்வளவு நேரம் தூங்கவே மாட்டீங்க. கொஞ்ச நேரம் தாம்மா தூங்குவீங்க. சீக்கிரம் எழுந்து வாங்கம்மா. எவ்வளவு கோபமா இருக்கீங்களாம்மா? மன்னிச்சிருங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ரொம்ப மோசமா நடந்துகிட்டல, அதுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க ஆசைப்படுற மாதிரி பொண்ணா நடந்துக்கல, அதுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது அவ எங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் சொல்றேன்னு எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் அம்மா எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுமா, ப்ளீஸ்மா, எழுந்துருமா, நான் ப்ராமிஸ் பண்றேம்மா, ஒரு நல்ல பொண்ணா நடந்துப்பேன், ப்ளீஸ்மா எழுந்துருமா, லவ் யூமா. அப்போ அவங்க அம்மாவோட கை லைட்டா அசைஞ்சுது. உடனே அவ, அம்மா என்ன கேக்குறீங்களாம்மா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு கேட்டுட்டு அவளை செக் பண்ண உடனே நர்ஸுங்க வந்தாங்க. அங்க நர்ஸ் கிட்ட டாக்டர்கிட்ட சொல்லுங்க அம்மா எழுந்துட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லி நர்ஸ் அமுச்சு விட்டாங்க. அப்ப அந்த இடமே பரபரப்பாச்சு. அப்போ எனக்கு அவளுக்கு நடுவுல ஒரு ஸ்கிரீன் வந்தது. அது எனக்கு என்ன வந்துச்சுன்னா, எங்க 2 பேரால ஒன்றும் சேரவே முடியாது, இதுதான் எங்க ரிலேஷன்ஷிப்போட தடுப்பு சுவர்னு நினைச்சேன். நான் ரொம்ப ஹாப்பியா என் கையை வந்து பிடிச்சா. அப்ப நான் கிட்ட, என்ன டாக்டர் பசிதா, காஃபி வேண்டு வருவா, சாண்ட்விச் வேண்டு வருவான்னு கேட்டேன். அதுக்கு அவ, இல்லை வேணாம் எனக்கு பசிக்கலன்னு சொன்னா. அப்ப நான் அவங்க அம்மா பார்த்துட்டு அவகிட்ட டாக்டர் அப்படின்னு கேட்டேனா. அதுக்கு அவ என்னன்னு கேட்டா, நம்ம 2 பேரும் ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேனா. அதுக்கு நான், நீ தான் ப்ராமிஸ் பண்ணல என் ப்ராப்ளத்தை பார்த்து டயர்ட் ஆக மாட்டேன்னு, அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்டா. நான் எப்போ ப்ராப்ளத்தை பார்த்து டயர்ட் ஆக மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அப்புறம் வேற என்னன்ற மாதிரி என் கண்ணீரை தொடச்சா. ஆனா அவன் அம்மா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். அவனுக்கு ஒரே ஒரு அம்மா தான். நான் எங்க போயிட போறேன்னா, இந்த வார்த்தைய யாரு எங்கேயோ என்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நான் எங்க போயிட்டு போறேன், நீ எங்க பார்த்தாலும் அங்க நான் இருப்பேன், நான் எப்பவுமே எங்க இருப்பேன்னு சொல்லி அவன் நெஞ்சில கை வச்சு, இப்போ உங்க அம்மாவுக்கு நீ தேவை, அதனால நம்ம இப்ப பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவன், நீ சொல்றத பார்த்தா இனிமே நம்ம ஒரேடியா பிரிஞ்சிருவோம்னு தோணும், இது பிரேக் இல்ல, நம்ம ஒரேடியா பிரிஞ்சிருவோம்னு சொன்னா. ஏன்டி இப்படிலாம் பண்றன்ற மாதிரி என்ன பார்த்தா. அதுக்கு நான் அவகிட்ட, என்னால அவன் வாழ்க்கையில இருக்க முடியாம போனாலும் நான் எப்பவும் அதயத்துல இருப்பேன், இந்த இடம் எனக்கு மட்டும்தான் சொன்னேன். அதுக்கு அவன், என் இதயத்தை சொந்த கொண்டாடைய ஃபர்ஸ்ட் பர்சன் நீ தான், அதே லாஸ்ட் பர்சனும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை டைட்டா ஹக் பண்ணா. அதுக்கப்புறம் அவன் முழு நேரம் ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மா பார்த்துட்டு இருந்தா. இங்க நான் வீட்டுல தனியா உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். அப்ப சுசி அங்க வந்தாங்க. நான் சோகமாகறத பார்த்துட்டு கலாட்டா பண்ணி என்னை சிரிக்க வச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா லடாவோட அம்மா ரெக்கவர் ஆயிட்டு இருந்தாங்க. அவளோ அவளை பத்திரமா பார்த்துட்டு இருந்தா. எங்க அவளை மறக்க முடியாம, இல்ல அவ இல்லாம இருக்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணலாம் போனேன். என்னால அங்க ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கூட தூக்கவே முடியும். என் கையில இருந்த பாலெல்லாம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியல. லடாவோ ஹாஸ்பிட்டல்ல ஜன்னலை பார்த்து அழுதுகிட்டே உட்கார்ந்தா. அப்ப லடான்னு அவங்க அம்மா கூப்பிட்டாங்களா, அம்மா அவளுக்கு தாகமா இருக்கா, தண்ணி எடுத்துட்டு வருவான்னு கேட்டா. அதுக்கு அவங்க அம்மா, வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சோகமா இருக்கிற நிலையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எங்களோட பிரிவு கொஞ்சம் கொஞ்சமா எங்களை நொறுக்க ஆரம்பிச்சது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லடாவோட நினைப்புல வாழ ஆரம்பிச்சேன். அவ என்னை சுத்தி இருக்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மியூசிக் பாக்ஸ்ல ஒரு பொம்மை இருக்கலாம், அதையே பார்த்துட்டு லடா உட்கார ஆரம்பிச்சா. அவங்க அப்பா பக்கத்துல அவங்க அம்மா உட்கார வச்சுட்டு, மா இது மெடிசன் சாப்பிட வேண்டிய டைம், அவளுக்காக ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த போனா. அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா எங்க அந்த பொண்ணுன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க அப்பாவோ, அவ போயிட்டான்னு சொன்னாரு. போயிட்டாளா,
அவ்வளோ சீக்கிரமா போயிட்டா அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு அவரு அவளாவே தான் போகணும்னு முடிவெடுத்தான். ஏன்னா அவளுக்கு தெரியும் அவன் எங்கவே இருந்தானா நீயும் லடாவும் கண்டிப்பா ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதனால தான் அவளே டிசைட் பண்ணி இங்கிருந்து போயிட்டான். அதை கேட்ட அவங்க என்ன ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சீரியஸாக யோசிச்சாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன நினைச்சிருந்தான், நான் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்போ நான் அப்போ அவங்க அப்பாவை மீட் பண்ண போயிருந்தேன். நான் கிட்ட ஒன்று கேட்கலாமா, என்னாலே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போச்சுன்னு கேட்டேன். உடனே நீ ப்ளேம் பண்ணிக்காத, இது ஒன்றும் ஃபால்ட் இல்லை. ஹானஸ்டா சொல்லணும்னா லடாவோட அம்மாவுக்கு அவ பொண்ணு இப்போ ரொம்பவே தேவைப்படுறான். லடா அவளை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு நான் அவர்கிட்ட எனக்கு புரியுது, நானே போயிடுறேன்னு சொன்னேன். அது கேட்டு அவங்க அப்பா, ஆனா இது உனக்கு கஷ்டப்படுத்தலையான்னு கேட்டாரு. ஆமா, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது. 2 பேரும் ஒன்னா இருக்கிறது மட்டும் காதல் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தான் காதல். எனக்கு டாக்டர் ஃபரோடோ பத்தி நல்லாவே தெரியும். நான் அவளை நல்லாவே புரிஞ்சு இல்ல கம்ப்ளீட்டாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் அவளுக்கு இது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு. பட் சம்டைம் நம்ம அவனை ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியாது. இங்கே யாராவது ஒருத்தர் போகணும்னா அது நானா இருக்கட்டும், நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பட் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம பொண்ணுக்கு ஏர்ன் மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சான்றதுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு அவங்க அம்மா பழைய 3 கதவை தொடடின்ற மாதிரி பட் பொண்ணுன்னு சொன்னாங்க. அதை கேட்டு அவங்க அப்பா, ஸோ வாட், நம்ம பொண்ணு அவளை லவ் பண்றா, அவன் நம்ம பொண்ணை லவ் பண்றா, இதுல எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியல. உன்னோட தப்பான எண்ணத்தை ஒதுக்கி வச்சுட்டு நீ அவங்கள பாரு, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு லவ் பண்றாங்கன்றத உன்னால புரிஞ்சுக்க முடியும். நம்ம நினைக்கிறத விட அவங்க லவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லடா அவங்க அம்மாவுக்கு மருந்து எடுத்துட்டு வந்தா. நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சோம். நானும் என் வீட்டை காலி பண்ணிட்டு எங்க அம்மாவோட செட்டில் ஆயிட்டேன். அவளோ அங்க என்ன நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. வழக்கம் போல ஜன்னலை பார்த்துக்கிட்டு நினைச்சு அழுதுட்டு இருந்தாளா. அப்ப அவங்க அம்மா வந்தாங்க. லடான்னு கூப்பிட்ட உடனே அவ கண்ணீர் தொடச்சிட்டு சொல்லாமான்னு கேட்டா. அவ அழுறத பார்த்தப்போ அவங்க அம்மாவுக்குமே மனசு இறங்க ஆரம்பிச்சது. அவ அழுறத பார்த்துட்டு அவங்க அம்மாவும் பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு தாய் தானே, தான் பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்து அவங்க மனசு கஷ்டப்பட்டிருக்கும் போல. அடுத்த நாள் எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்னுது. அதை பார்த்த சுசி, காருக்குள்ள யாரு அப்படின்ற மாதிரி பார்த்து நின்றுட்டு இருந்தாங்க. அட காருக்குள்ள இருந்து இறங்கி வந்தது தாய்க்கிழவியை பார்த்த உடனே சுசியோ வாய பேனம் போலந்தாங்க. சுசி அவங்கள பார்த்த உடனே டேடி ருசாசுமி வணக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததா அவங்க உள்ள வந்து என்கிட்ட, நான் இப்போ அவங்ககிட்ட ஹானஸ்டா தான் நடந்து போறேன். என் பொண்ணை நீ எவ்வளவு லவ் பண்ற உனக்கு தெரியும்ல. என் பொண்ணு ஒரு ஜஸ்ட் டாக்டர் மட்டும் இல்ல, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கூட. யாரால 1000 பீப்புள்ஸ் மேல இருக்கிறவங்கள மேனேஜ் பண்ண முடியும்? நீ அந்த ப்ரெஷர் எடுத்துக்க ரெடியா இருக்கியா? வயசானதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி வேற விதமா தான் பேசிட்டு இருந்தது. ஆனா என்னதான் அதை புரிஞ்சுக்க முடியல. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சேன். என்னம்மா எங்க பொண்ணை பொசுக்குன்னு இப்படி கேட்டுப்பட்ட அப்படிங்கிற மாதிரி சுசி பார்த்துட்டு இருந்தாங்களா. அப்ப அவங்க கேட்டதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சேன். இன்னும் என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? நான் எல்லாத்தையும் விட்டோம் ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டேன். நானே தான் மறைஞ்சு போகணும்னு முடிவு பண்ணேன். மறைஞ்சு போய் தான் இருக்கேன். டாக்டர் ஃபரோடா கூட விட்டு வந்துட்டேன். எனக்கு பிடிச்ச இண்டஸ்ட்ரியில கூட ஒர்க் பண்றதை நிறுத்திட்டேன். அதுவும் உங்க 2 பேருக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு. இதுக்கப்புறம் உங்க ஃபேமிலிக்குள்ள என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே பண்ணாம இருக்கேன். என்ன உங்களுக்கு பத்தலையா? இது உங்களுக்கு பத்தலையான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, இது பத்தலைன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டாங்க. அது கேட்ட சுசியும் எங்க அம்மாவுமே பயங்கர ஷாக் ஆனாங்க. நான் கிவ் அப் பண்ணிட்டேன், உண்மையாதான் சொல்றேன், நான் கிவ் அப் பண்ணிட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன் ப்ளீஸ்ன்னு சொன்னேன். என்னால அதை பண்ண முடியாது, என்னால அதை பண்ணவே முடியாதுன்னு சொன்னேன். அப்ப அவங்க என்கிட்ட இப்பவும் இது பத்தலைன்னு சொன்னா நான் என்ன சொல்றேன்னா, ப்ளீஸ் லடா லவ் பண்ணு, எப்பவும் லவ் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கள பார்த்தேன். அது கேட்ட சுசியும் அவங்க அம்மாவுமே பயங்கர ஷாக் ஆனாங்க. நடா பத்திரமா பார்த்துக்கோ, அவளை ஹாப்பியா வச்சுக்கோ, அவளுடைய சோகத்தையும் கஷ்டத்தையும் அவளை விட்டு தூரம் துரத்து. உங்க லவ்க்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு, இது இம்பாசிபிள்னு நினைச்சேன், அதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொன்னேன். நானும் அவங்க முன்னாடி மண்டி போட்டு தேங்க்யூ சொன்னேன். அதுக்கு அவங்க என் தலையில கை வச்சு பரவாயில்லம்மா சாரின்ற மாதிரி தலையில தடவி கொடுத்தாங்க. அடுத்ததா அவங்க என்னை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் லடாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. அங்க என்னை பார்த்தவ உறைஞ்சு போய் என்னை விட்டு போனன்ற மாதிரி என்னை பார்த்துட்டு இருந்தா. லைட்டா அவங்க முகத்துல புன்னகை வந்தது. லடா ஹாஸ்பிட்டல் என்னை பார்த்த உடனே ஸ்டன் ஆகி என்னைய பார்த்துட்டு இருந்தா. இப்போ கரெக்டா அவங்க அம்மா வரது பார்த்துட்டு நான் யாரையும் பார்க்கல அப்படிங்கிற நின்னாளா. அதே சேம் டைம் எங்க அம்மா சுசியோ என் பின்னாடியே வந்தாங்க. அப்போ கரெக்டா ரோஸ் எங்களை பார்த்துட்டு சிரிச்சாங்க. அப்ப லடாவோட அம்மா என் கையை பிடிக்கிறத பார்த்துட்டு
இங்க என்ன நடக்குன்ற மாதிரி மறுபடியும் அவன் ஷாக் ஆனா. அப்புறம் என் கையை விட்டுட்டு தடாவோட கையை பிடிச்சி என்னை மன்னிச்சிருமா, இனிமே தனிமையில் அழ வேண்டாம், எனக்கு நீ எப்பவுமே ஹாப்பியா தான் இருக்கணும், எவ்வளவு சிரிக்கணுமோ அவ்வளோ சரி, நீ எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டு கனவு கண்டியோ அப்படி நீ வாழு அப்படின்னு சொல்லி ஆனந்தா என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அதுக்கு ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் பார்க்கணுன்ற மாதிரி அந்த படத்துல ஹீரோயினி கையில அவங்க அண்ணன் பிடிச்சி கொடுப்பார்ல, அதே மாதிரி என்னோட கையை எடுத்து லடாவோட கையில வச்சு எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாங்க. அடுத்தது அவங்க என்னை பார்த்து ப்ளீஸ் லடாவை பத்திரமா பார்த்துக்கோன்னாங்க. நான் அதுக்காக தானே பிறந்திருக்கேன் ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி நான் தலையாட்டினேன். அடுத்ததா அவங்க 2 பேரையும் தனியாட்டிட்டு பின்னாடி எங்க அம்மா கூட போய் நின்னாங்க. வரதட்சணை எவ்வளோ வேணும், அதிகமாலாம் கேட்கக்கூடாதுன்னு எங்க அம்மா கிட்ட லடா அம்மா கேட்டாங்களா. அப்போ சுசி அம்மா கிட்ட மேம் நீங்கள் இந்த பக்கம் வாங்கலை கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அவங்கள இந்த பக்கம் தள்ளிட்டு சுசி அவங்க பக்கம் போய் சுசி லடா அம்மா பக்கத்தில் போய் நின்று நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக எங்களுக்கு வரதட்சணை வேணும், அதை கேட்குறத பார்த்துட்டு நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க, உங்கள் அன்பு மட்டும் போதும் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சுசி சொன்னாங்க. இதெல்லாம் அந்த பக்கம் நடந்தது. இந்த பக்கம் நாங்கள் ஃபைனலாக ஒன்று சேர்ந்தோம், அதுவும் எங்கள் அப்பா அம்மாவோட ஒத்துமையோட, அதுவும் எங்கள் அப்பா அம்மாவோட சம்மதத்தோட ஃபைனலாக நம்ம ஒன்றாயிட்டோன்ற மாதிரி என்னை டைட்டாக ஹாக் பண்ணா. இப்போ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக எங்கள் மேரேஜ் போகலாம், இதுக்கு மேலே முடியாதுங்க, இது வரைக்கும் போதும், மேரேஜ் பண்ணி ஒன்றா இருக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. எங்கள் வெட்டிங் டே அப்போது ரோஸ் இங்ஃபா சுசின்னு எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு பக்கமும் லடா ஒரு பக்கமும் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்போ அங்கே வந்து டாக்டர் போ ரோஸைய ஒரு ரொமான்டிக்காக லுக் விட்டுட்டு ரோசரினையும், அதாவது ரோஸி எண்ணையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்பீங்களான்னு கேட்டுட்டு அவள் கையில் இருந்த கேமராவை வாங்கி சுசி கிட்ட கொடுத்துட்டு அவங்க அந்த பக்கம் போய் போனாங்களா. அப்போ இங்ஃபா கிட்ட இங்கே என்ன நடக்குன்ற மாதிரி சைகை பண்ணாங்க சுசி. ரோஸோ என் கூடயா அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு டாக்டர் போ அவமானாங்க. சும்மா நின்றுந்தவர் டாக்டர் போ டக்குன்னு ரோஸோட இரும்பு பிடிச்சாங்க. அதை நோட் பண்ண சுசியோ, என்ன டாக்டர் போ உங்க கை எங்கேயோ டச் பண்ணிட்டு இருக்க. அதை கேட்ட டாக்டர் போ பர்ஃபெக்டான பிளேஸ்ல தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே ரோஸோ பயங்கர ஹாப்பியானா. இப்போ மறுபடியும் ரோஸ் டாக்டர் போ டீஸ் பண்ண ஆரம்பிச்சா. ஓ மொத்தம் எல்லா பொண்ணுங்கிட்டையும் நீங்க இதை தீர்த்து வச்சிருக்கீங்களான்னு கேட்டா. அதை கேட்ட போவோ ரோஸ் போதும் நிறுத்துனா. சரி அது இருக்கட்டும், தானே எங்கேயாவது பாத்தியா, இன்னும் வரலையான்னு கேட்டா. எல்லாரும் சேர்ந்து தானை பார்த்துட்டு இருந்தாங்களா. அப்போ டாக்டர் வசீனோ தானும் ஒன்னா வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்தப்போ அவ பக்கத்துல போய் நின்று ஏன்டா என்கிட்ட சொல்ல, என்கிட்ட சொல்லிடாதரா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீ ஆரம்பிக்காதடி அப்படிங்கிற மாதிரி ஷூன்னு சொன்னாங்களா. அதை கேட்ட உடனே எல்லாரும் புரிஞ்சு போச்சு 2 பேரும் டேட் பண்றாங்கன்னு. எல்லாரும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சுசிய நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களான்னு கேட்டா. அப்புறம் அவங்க 2 பேரும் அவமானு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இங்க எல்லாரும் ஒன்னா ஹாப்பியா இருக்குமா, இது பெரிய பிரச்சனையாச்சு என்ன. அது கேட்ட உடனே என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்களா. இல்ல நம்ம ஒன்னாகிறத பார்த்தா ஒருத்தவங்களுக்கு வயிறு எரியுமே, மனசு உடைஞ்சு போய் சோகமாயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராட்டிய பார்த்தாங்க. அந்த பக்கம் ராட்டி குலுங்கி அழுதுட்டு இருந்தா. அதை பார்த்து சுசியோ அவளை டீஸ் பண்ண மாதிரி ஊன்னு அழுத உடனே இங்ஃபாவோ அவளை தனியா விடுன்னு சொல்லி சுசிகிட்ட சொன்னா. அப்புறம் இங்ஃபாவோ போய் அவளை சமாளிப்படுத்திருந்தா. அதே சேம் டைம் சுசி பாருங்க பிரைட்ஸ் வந்துட்டாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன மேரேஜ் தான். இல்லை அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எங்கள் மேரேஜ் நடந்தது. பயங்கரமாக ஆட்டம் பாட்டுன்னு சொல்லி களை கட்டிட்டு இருந்தது மேரேஜ். நானும் அவங்க கூட சேர்ந்து ஹாப்பியாக ஆடிட்டு இருந்தேனா. அப்போலாடா போதும் நீ ஆடினதுன்னு சொல்லி என்னை இங்கேருந்து எடுத்துகிட்டு போனா. அந்த பசில் கம்ப்ளீட் ஆகாதால பயங்கரமாக சேடாக இருந்தாளா. அப்போ நான் கிட்ட இட்ஸ் ஓகே கம்ப்ளீட் ஆகலைன்னா பரவாயில்ல, அதுக்கு கம்ப்ளீட் ஆகலைன்னா பரவாயில்லையா, பட் இது நம்மளோட வீடுடின்னா. அதுக்கு நான் கிட்ட இப்போவும் நம்ம ஹவுஸ் நீ பார்க்கலாமே என்ன, ஆனால் இது பர்ஃபெக்டா இல்லையேன்னு சொன்னா. அதுக்கு அவ பர்ஃபெக்டோ கம்ப்ளீட்டோ எனக்கு தேவையில்ல, எனக்கு நீ தான் தேவைன்னு சொல்ற மாதிரி அவ தோல் சாஞ்சனா. அதுதான் அப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்காக வந்துச்சு. அப்புறம் எனக்கா ஒரு கிஃப்ட் வச்சிருந்தா. அதுவும் எங்களோட ஃபேவரட் டவல் போட்டு மூடி. அந்த டவலை டக்குன்னு விளக்குனாலா. அப்போதான் நோட் பண்ணேன் பஸ்ஸில் இவ கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கா. அது கம்ப்ளீட் ஆகியதை பார்த்துட்டு டாக்டர்னு சொல்லி நான் பயங்கர சந்தோஷமா அதை தொட்டு பார்த்து அழ ஆரம்பிச்சேனா. அப்போ என் பக்கத்தில் வந்து என் கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு இப்போ அது கம்ப்ளீட் ஆச்சான்னு கேட்டா. நான் அதுக்கு அவகிட்ட ஆனால் இது கம்ப்ளீட்டாகவே தான் அதிகம் அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ணேன். அப்புறம் என்ன மொத்தத்தை பரிமாறி கொண்டோம். அடுத்து அவ நீ ரெடியான்னு கேட்டா. நான் அதுக்கு அவகிட்ட எதுக்குன்னு கேட்டேன்னா அதுக்கு அவ ஹனிமூன் தான், நம்மளோட ஹனிமூன்னா ரெடின்னு சொன்னா. அப்புறம் அவ ஹனிமூனுக்கு எங்க ட்ரீம் ஹவுஸ்க்கே எனக்கு கூப்பிட்டு போனா. நான் காட்டின ஃபோட்டோ காட்டி பின்னாடி இருக்கிற வீடை காட்டினா. ஃபோட்டோல இருந்த மாதிரியே அச்சலே அந்த வீடு இருந்தது. அந்த வீட்டை அவன் வாங்கினாலா இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி காட்டினாலான்னு எனக்கு தெரியாது.
ஆனால் எங்களோட ட்ரீம் ஹவுஸ்க்கு என்னை கூப்பிட்டு வந்துட்டா. நம்ம வீடான்னு கேட்டேன். அதுக்கு அவ நம்ம வீடு தான் அப்படின்னு சொன்னாலா. நான் ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி நான் அவளை கட்டி பிடிச்சிட்டேன். அப்புறம் நான் அவளை கிஸ் பண்ணி தேங்க்யூன்னு. அப்புறம் என்ன, எனக்கு என்னோட ட்ரீம் ஹவுஸில் என்னோட பர்சன் கூட நான் எப்படி இருப்பேன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். வீட்டோட கதை ஓப்பன் பண்ணி வெல்கம் மை டியர் லேடி அப்படின்னா நானும் தேங்க்யூ சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போனேன். வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல அது வைக்கணும், இந்த இடத்துல நம்மளோட பிக்சரை மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேனா. அதுக்கப்புறம் அவள் என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அப்புறம் என்ன, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கூடவே ரொமான்ஸ்னு எங்கள் ஹனிமூன் பயங்கர ஜாலியாக போச்சு. அடுத்த நாள் மார்னிங் கண்ணி விழிக்கும் போது கடை என் பக்கத்தில் இருந்தா. அதுவும் கட்டி பிடிச்சிட்டு இருந்தா. மார்னிங் வேக்கப் ஆன உடனே மேக்கப் கிஸ் கொடுத்துட்டு இருந்தா. அவன் என்கிட்ட குட் மார்னிங் மை டியர் லவ்னா, நான் அவகிட்ட குட் மார்னிங் மை டியர் ஹார்ட்னேன். அடுத்ததா நான் வெளியே வந்து நின்னேன். அப்போ ஷால் எடுத்து போட்டு விட்டாளா. அப்போ நான் அவகிட்ட ஹனி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கவன் நீ இப்படியே என்னை கூப்பிட்டுட்டு இருந்த நம்மளால கண்டிப்பாக டேலண்ட் ரிட்டர்ன் போகவே முடியாது அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு நான் அவகிட்ட அப்படி சொல்லக்கூடாது, உங்கள் அம்மாவோட ஆசைப்படி நீங்கள் கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு அப்படின்னு சொன்னேன்னா. அதுக்கு அவ ஓ தன்னால் எங்கள் அம்மா தான் அதை சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ நீ அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டியா, ஓ இப்போது மாமியாருக்கு ஏற்ற மருமகள் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி என் மூஞ்சியை தடுத்துட்டு பார்த்துட்டு இருந்தாளா. அதுக்கு நான் கேட்டேன் அஃப்கோர்ஸ் ஏன் நான் அப்படி இருக்கக்கூடாது. அப்புறம் நான் கிட்டேன் டாக்டர்னு. அதுக்கு எஸ்ன்னாலா. நான் கிட்டேன் அடா இதெல்லாத்தையும் எனக்காக தான் நீ பண்ணேன், தேங்க்யூ ஸோ மச்னு சொன்னேன். அதுக்கு அவ நீ கேட்டா இதை இல்லை இதை விட நான் அதிகமாகவே பண்ணுவேன், நான் என்ன ப்ரூவ் பண்ணுவேன்னு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்டேன் என்னடா வெயிட்டில்லையே எனக்கு லிப்பில் கிஸ் பண்ணா. அப்புறம் லவ் யூ நல்லா லவ் யூ டி மை நாட்டி கேர்ள் அப்படின்னு சொல்லி இந்த சீரியஸே நல்லா முடிச்சு வச்சிட்டாங்க. ஆக்சுவலி இன்னும் 4 எபிசோட் போயிருக்கலாம், பட் ஓகே இவங்க இப்படி தான் இதை முடிக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஸோ முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபேமிலி ரொம்ப கோவப்படாதீங்க. நியூ சீரீஸை நான் சீரீஸ் வித் ஆதியில் போடுறேன். இனிமேல் சீரீஸ் அதாவது ராயல் பின் அதில் வரும். கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததால் தான் போட முடியல. அது ஒன்றும் இல்லைங்க, ஆடி மாதம்ல அதான் இங்கே எங்கேயும் பாட்டாக ஓடி டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இப்போ கூட லைட்டாக சாங்ஸ் லைட்டாக கேட்டு கூட செய்யலாம். ஓகே ஸோ ஃபேமிலி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஓகே ஸோ ஃபேமிலி, பாய்.